இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்றத இந்த ரூம்ல ஒரு தடம் கூட வைக்காம எல்லாரும் சேர்ந்து அழிச்சிருக்காங்க. எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னோட ஹஸ்பண்ட் யாரு? நான் எப்படி அவரை தேடுறது? பைக் ஷாப் வர போயிருக்கேன். அங்க என் கழுத்துல தாலி இருந்திருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நடந்த ஆபரேஷன்ல நீங்க அந்த மெமரியை இழந்திருக்கீங்க. இது எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இன்னொருத்தரோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ராதிகா என்னை பத்தி சொன்னதெல்லாம் சரிதான். கடவுளே, இதெல்லாம் யோசிச்சு என் தலையே சுத்துது. எனக்கு கல்யாணமான விஷயத்த என் குடும்பமே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்னா எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் வெளியில இருந்து தான் தேடணும். எனக்கு மேரேஜ் பண்ணிருந்தா கண்டிப்பா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய மண்டபத்துல தான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஊர்ல மொத்தமே 3 நாள் மேரேஜ் ஹால் தான் இருக்கு. அங்க போய் புக்கிங் லிஸ்ட் விசாரிச்சா எனக்கு எப்போ மேரேஜ் நடந்தது, யார் கூட நடந்ததுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்.